எவன் ஒருவன் கர்த்தருடைய ஓய்வு நாளை அதிகம் கனப்படுத்துறானோ, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அவன் வாழ்க்கையை ஒரு நாள் என் ஆண்டவர் நிமிர்ந்து நிக்க வைப்பார். ஓய்வு நாளை கனப்படுத்துங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டார், ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கான நாள், அந்த பரிசுத்த ஓய்வு நாளே சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த நாட்களிலே அன்பான தேவ ஜனமே, 6 நாட்கள் கர்த்தர் நமக்கு வேலை செய்யும்படி, காரியங்கள் நடப்பிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதை சொல்லி இருக்கிறார், செய்யின்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் 7வது நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் அன்று நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், அப்பா சமூகத்தில் இருப்பதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்பதுமே.